நீங்க நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம், ஒரு சத்தியம் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார் ஆதாம் கிட்ட, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்றார். ஆண்டு கொள்வதுன்னா என்ன? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரெண்டு வகையான ஆளுகை இருக்கிறது. ஒன்று ஜனநாயக முறைப்படி ஆளுகை, இன்னொன்று சர்வாதிகார முறைப்படி ஆளுகை. ஜனநாயக முறைப்படி ஆளுகைனா என்ன? இப்ப நாம ஒரு சிலருக்கு அதிகாரம் கொடுத்து நம்மளை ஆள சொல்றோம். எதுக்காக ஆள சொல்றோம்? நம்மளே தான் அந்த ஆளுகையை கொடுக்கிறோம். ஆள சொல்றோம். எதுக்காக ஆள சொல்றோம்? எங்களை நீங்க பத்திரமா பாத்துக்குங்க, எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க, எங்களை சுத்தி வேலி அடைச்சு நீங்க எங்களுக்கு பாதுகாப்பா இருங்க, அரண் கோட்டையா இருங்க, எங்களுக்கு ஒரு வியாதி வந்தா எங்களை நீங்க காப்பாத்துறதுக்கு நீங்க முன்னாடி வந்து நில்லுங்க. அதுதான் ஜனநாயக முறைப்படி ஆளுதல். சர்வாதிகார முறைப்படி ஆளுனா என்ன தெரியுமா? அவங்க இஷ்டப்படி நம்ம நடத்துறது. அவங்க என்ன சொல்றாங்க அதை செஞ்சு ஆகணும், இல்லன்னா அடி உத. அது இப்ப கணவன் மனைவியை ஆண்டு கொள்ளுதல் என்ன மாதிரி ஆளுகை? சர்வாதிகாரி முறைப்படியா ஜனநாயக முறைப்படியா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 28 ரெண்டுத்திலையும் சொல்றாரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். எப்படி? சகலவற்றையும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ ஆளுகை ரெண்டு பேருக்கும் தான் இருக்கு. இப்போ பாவம் செஞ்ச உடனே ஏவாளை பார்த்து சொல்றாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இப்போ ஏவாளுடைய ஆளுகை போயிருச்சா? போகல. அந்த அம்மாவுக்குரிய ஆளுகை அப்படியே இருக்கு. அந்த அம்மாவுக்கு மேல ஒரு அதிகாரியை வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இவன் எப்படிப்பட்ட அதிகாரி? அழகா சொல்றாரு பவுல், மனைவியின் சரீரத்திற்கு கணவன் அதிகாரியா இருக்கிறான். அப்போ சரீரத்துக்கு அவன் அதிகாரினா அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன், அதை சரி பண்ணுகிறவன், பாதுகாப்பாக இருக்கிறவன் தான் அதிகாரி. சர்வாதிகாரினா யாரு? தன் இஷ்டப்படி அந்த சரீரத்தை நடத்துகிறவன். அப்ப கணவன் என்கிறவன் மனைவியின் சரீரத்திற்கு அதிகாரி, சர்வாதிகாரி கிடையாது.